எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல நமக்கு இது வரைக்கும் 4 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளையோட நமக்கு 4 மாசம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4 மாசத்துல 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் 127% ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னைய வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசத்துல மந்த்லி நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றது நான் தனியாக எக்ஸல்ல போட்டிருக்கேன். அதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 10 மந்த் டார்கெட் இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் இது. ஜனவரி மாசத்துல 16% ப்ராஃபிட். இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். டோட்டல் புரோக்கரேஜ் டேக்ஸ் இதெல்லாம் லெஸ் ஆயிட்டு நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகக்கூடிய ப்ராஃபிட் இது. ஜனவரி மாசத்துல 16%, 16,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. பிப்ரவரி மாசத்துல 71%, 71,000 ப்ராஃபிட். மார்ச் மாசத்துல 20% லாஸ் வந்திருக்கு, 20,050 ரூபாய். ஏப்ரல் மாசம் இன்னை வரைக்கும் நமக்கு ஒரு 60% ப்ராஃபிட், 59,680 ரூபாய். இந்த 4 மாசத்துல நமக்கு டோட்டலா 1,26,630 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இது 127%. அப்படி நம்ம ஆவரேஜா பார்க்கும்போது இந்த 4 மாசத்துல நமக்கு ஒரு 31%, 31,658 ரூபாய் நமக்கு மந்த்லி ப்ராஃபிட் வருது. இந்த கான்செப்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல, அதுவும் குறிப்பா இன்ட்ராடேவில் நம்மோட கேபிட்டலை சேஃபா வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். அதே நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7% ரெகுலரா ப்ராஃபிட் பார்க்குறோம்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். புதுசா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்திருக்கிறவங்களுக்கு புரியுது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு 5லேருந்து 7% இதே பெரிய விஷயம் அப்படின்னும் போது மந்த்லி ஆவரேஜா நமக்கு ஒரு 31% ப்ராஃபிட் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது. இங்க ப்ராஃபிட்ன்றது என்னோட ஸ்ட்ராட்டஜில இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி ரெகுலரா ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஜனவரி மாசத்துலேயே ஒருத்தர் வந்து புதுசா ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கான்செப்ட்ல டோட்டலாவே ப்ராஃபிட்ல இருப்பாரு. இப்போ மார்ச் மாசம் ஒருத்தர் புதுசா 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாருன்னா அந்த மாசம் ஃபுல்லா பாருங்க நமக்கு ஒரு 20% லாஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு மாசத்துல பார்த்துட்டு ஐயோ 20% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வச்சுட்டு அதோட ஒரு சிலர் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. இப்படி லாஸ் பண்றவங்க தான் அதிகம். கண்டினியூவா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கண்டினியூவா ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ரெகுலரா ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ரெகுலரா ஒரே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா நெட்டா பார்க்கும்போது ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி இதில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, இன்னையோட 10 மந்த் டார்கெட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் 5 மினிட் ட்ரேட்லாம் என்னென்ன நமக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்னைக்கு நான் நிஃப்டி செகண்ட் கான்செப்ட்ல என்ட்ரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட். இன்னைக்கு நான் செகண்ட் கான்செப்ட்ல என்ட்ரி எடுத்திருக்கேன். செகண்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஒரு 1000 ரூபாய் லாஸ், இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ இந்த லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன், அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இன்னைக்கு எடுத்த 2 என்ட்ரியுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. டோட்டல் லாஸ் 2000 ரூபாய். ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்னைக்கு டோட்டலா 2000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. 5 மினிட் ட்ரேடு இந்த கான்செப்ட்ல ட்ரெட்யூபன் 1000 ரூபாய் ப்ராஃபிட், ஏஎம்சி யூடிஐ ஏஎம்சி 400 ரூபாய் ப்ராஃபிட், பிவிஆர் 300 ரூபாய் ப்ராஃபிட், ஆர்பிஎல் பேங்க் 1400 ரூபாய். இன்னைக்கு கிடைச்ச 4 ஸ்டாக்குமே ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா 3100 ரூபாய், 3% ப்ராஃபிட். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபின்சர் 900 லாஸ், கோட்டாக் பேங்க் 300 ப்ராஃபிட், ஆக்சிஸ் பேங்க் 100 ரூபாய் ப்ராஃபிட். டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல 500 ரூபாய் லாஸ், 1/2% இந்த கான்செப்ட்ல லாஸ் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல டோட்டலா 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஐஆர்கான் 400 ரூபாய் லாஸ், எல்டிடிஎஸ் 1240 ரூபாய் ப்ராஃபிட், மகேந்திரா ஆட்டோ 1770 ரூபாய் லாஸ், வோல்டாஸ் 2440 ரூபாய் ப்ராஃபிட், ஹெச்டிஎஃப்சி 200 ரூபாய் லாஸ்,
டோட்டலாக இந்த 5 ஸ்டாக்கில் 1310 ரூபாய் ப்ராஃபிட்டு 1.25%. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் எல்லாம் 6% மேலேயே ப்ராஃபிட் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஈக்விட்டியில் டார்கெட்ன்றது அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதனால் க்ளோசிங்கில் அதாவது ஒரு 6% மேலே ப்ராஃபிட் வந்த இந்த கான்செப்ட் ஃபைனலாக 1310 ரூபா 2.25% ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இந்த அக்கௌண்ட்டில் 50,000 வேல்யூ எடுத்திருக்கேன். டோட்டலாக 5 ஸ்டாக்கில் 656 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 மந்த் டார்கெட் மட்டும் பார்த்தோம். டோட்டலாக இந்த மாதத்தில் எந்தெந்த கான்செப்டில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னியோட ப்ராஃபிட் லாஸும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த ஏப்ரல் மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் இது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 10,770 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் மட்டும் ஒரு 810 ரூபா. இது வந்து நோ கெயின் நோ லாஸ், பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் 59,680 ரூபா 60% ப்ராஃபிட்டு. 5 மினிட் ட்ரேட் இந்த கான்செப்டில் 13,365 ரூபா 14% கிட்ட ப்ராஃபிட்டு. இந்த 5 மினிட் ட்ரேட் இந்த கான்செப்ட் லாஸ்ட் மந்த் மார்ச் மாதத்தில் 40% மேலேயே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, மந்த்லி ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் மந்த்லி அப்படி கேல்குலேஷன் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த் இல்லை ஒரு 1 இயர் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு % வரும். ஸோ அதுக்காக தான் இது வந்து 10 மந்த் டார்கெட் 20 மந்த் டார்கெட் அப்படின்ற மாதிரி நான் டைமிங் வச்சுருக்கேன். 20 மந்த் டார்கெட் அப்படின்றது நம்மோட கேபிட்டல் 20 மாதத்தில் டபுள் ஆகணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கறது மாதம் 5%. 10 மந்த் டார்கெட் அப்படின்றது 10 மாதத்தில் நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது மந்த்லி 10% அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நமக்கு இந்த 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 126% சம்திங் மேலேயே போயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது நம்மோட எதிர்பார்ப்புன்றது பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம அதை மைண்ட் செட்டில் வச்சுக்காம மந்த்லி எனக்கு ஒரு 5 to 7% அப்படி எதிர்பார்த்து இதில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றமே இருக்காது. ஓகே, நாளையோட ட்ரேடிங் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.